இந்த வீடியோல உங்க ஃபர் பேபிஸோடைய நெயில்ஸை நீங்க எப்படி வலி இல்லாம ட்ரிம் பண்ணலாம்னா பார்க்க போறோம். சரியான முறையில் அவங்களுடைய நகங்களை நம்ம எப்படி பராமரிக்க போறோம், எவ்வளோ லென்த் இருக்க போகுது, அதை எப்படி ட்ரிம் பண்ண போறோங்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாக் பற்றிய பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அது டாக்ஸுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பப்பிங்களுக்கு நெயில்ஸ் எப்போ கட் பண்ணணும், அவங்க நடக்கும்போதே வீட்டில் சவுண்டு வரும், தரையில் டக் டக்குன்னு சவுண்டு வரும். நெயில்ஸ் வந்து அவங்க அழகாக இருக்கிறதுக்காக மட்டும் நம்ம கட் பண்ணுறது இல்லைங்க. நகத்தை வந்து வளர விட்டுட்டோம்னா அது சுருண்டு அவங்களுடைய பாதத்தையே அது குத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் நடக்கும்போது அது உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடையிற இடத்துல வந்து பாதம் ஸ்டார்ட் ஆகிற அந்த நகம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல உடைஞ்சிருச்சுன்னா அங்கே புண்ணு வந்துடும், அன்னெசரிலி புண்ணு வந்துடும். அப்புறம் இன்ஃபெக்ஷன் வைக்கும். நடக்கும்போது நகம் நீளமாக இருந்ததுன்னா அவங்களால கம்ஃபர்டபுளாக நடக்க முடியாமல் அவங்க வந்து தரையில் கோணையாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால அவங்க உடம்புல ஜாயின்ஸ் எல்லாமே பெயின் வந்து ஸ்வெல்லிங் ஆயிரும். அவங்க போஸ்டர் கூட மாறி போயிடும். அப்புறம் நகம் எப்போவாது இடிச்சிருச்சுனாலும் அதனாலையும் அந்த இடம் வந்து உடஞ்சிட்டு அப்புறம் இன்ஃபெக்ஷன் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன சாமான்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாமா? டூல்ஸ் என்னென்ன தேவைப்படுதுன்னு இங்கே பாருங்கள். இது ட்ரிம்மர். இந்த ட்ரிம்மர் வந்து நம்ம நார்மல் சிசர் மாதிரி இருக்காது. இது எவ்வளோ லென்த்தை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு சின்ன அளவு கட் பண்ணுறதுக்காக தான் இதை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மல் சிசரு அப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரிம்மர் வாங்கிக்காங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதை வந்து ஷார்ப்பாக வச்சுருக்கணும். இது அப்பப்போ இதை வந்து மொக்கையாகாமல் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அவங்க காலெல்லாம் கழுவிட்டு நீங்கள் இந்த ட்ரிம்மிங் ப்ரொசீஜர் ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் வருது. இதை வந்து தண்ணி வச்சுட்டு உள்ளே தண்ணி வச்சுட்டு அவங்க பாதத்தை உள்ளே வச்சு எடுத்துட்டிங்கன்னா க்ளீன் ஆயிரும். இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு டவலில் தண்ணியை தொட்டு க்ளீன் பண்ணிடுங்க. நகத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ரொசீஜர் ஆரம்பிக்கலாம். கிரைண்டர் கூட வருது, அதுவும் நான் காட்டியிருக்கேன், அதையும் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டெப்டிக் பவுடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னதுன்னா சடனாக ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னு வச்சுருக்காங்களே, ப்ளீடிங்கை வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஸ்டெப்டிக் பவுடர் அப்படின்னு நான் காட்டியிருக்கேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் கடையில் வாங்கி வச்சுக்காங்க. அப்புறம் கீழே டவலை வந்து போட்டுட்டு டவல் மேலே உங்கள் பப்பியை உட்கார வச்சு நீங்கள் அந்த காலை வந்து நீட்டி பாதத்தை வச்சு இந்த ப்ரொசீஜரை பண்ணலாம். உங்கள் ஃபர் பேபிக்கு நெயில் கட் பண்ண போகிற டைமில் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்கள வந்து இழுத்து ரொம்ப ஃபோர்ஸபுளாக அதை வந்து கட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன தான் உங்களுக்கு பிடிச்சமான உங்களை வந்து உங்கள் பப்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கூட இந்த நெயில் கட்டிங் டைம் வரும்போது அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அது அவங்களுடைய உள்ளுணர்வு தான். அதே மாதிரி கிரைண்டிங் மிஷின் சவுண்டுக்கும் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அவங்கள வந்து காம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். காம் அப்புறம் என்கரேஜ் பண்ணுறது, அதாவது ட்ரீட்ஸ் கொடுக்கணும். ட்ரீட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்க அமைதியாக உக்காந்தாவோ அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ட்ரீட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த நெயில் கட்டிங் விஷயத்தை வந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க பாதத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு டவல்லையே தொடச்சிட்டு தண்ணி வச்சு தொடச்சிட்டு அது கொஞ்சம் ஈரமாயிரும். நகம் ஈரமானதுக்கப்புறமா அவங்க பாதத்தை எல்லாமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். விரித்து வச்சுக்கிட்டு ஒரு நகத்தை மட்டும் லைட்டாக பிடிச்சி நம்ம ட்ரிம் பண்ணணும். அப்புறம் நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி பப்பியோடைய பின்னங்காலை வந்து டவல் மேலே வச்சு நீங்கள் கீழே உக்காந்துக்கிட்டு நீங்கள் மெல்ல அவங்க பாதத்தை வந்து எடுத்து ஒரு நெயிலை வந்து கட் பண்ணலாம். அப்புறம் இது கட் பண்ணும்போதே எல்லாத்தையும் ஒரே தடவை கட் பண்ணணும்னு இல்லை. 1 or 2 நெயில்ஸ் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி இந்த ப்ரொசீஜரை வந்து அன்னைக்கோ இல்லை மறுநாள் கூட பண்ணலாம். நீங்கள் எப்படி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி உங்கள் ஃபர் பேபியோடைய காலில் வந்து நகத்தில் நீங்கள் டார்ச் அடித்து பார்க்கணும். டார்ச் அடித்து பார்க்கும்போதே உங்களுக்கு இல்லை தூக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள நகத்துடைய நடுவு போர்ஷன் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நரம்பு தெரியும், ரத்தம் சிவப்பு கலரில் தெரியும். அதை கட் பண்ணாவே அவங்களுக்கு வலிக்கும். ஸோ நம்ம வந்து அந்த சிவப்பு ரத்த நாளம், அதாவது அந்த பிளட் வெசல் நரம்பு எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே நீங்கள் ஸ்கெட்ச் பெனில் மார்க் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ அதோட லெஃப்ட் போர்ஷனில் மட்டும் நீங்கள் கட் பண்ணலாம். மெயினான இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா அவங்களுடைய நெயில்ஸ் வந்து சிலருக்கு ஒயிட்டாக இருக்கும், அதாவது ஸ்கின் கலரில் இருக்கும், சிலருக்கு வந்து கருப்பு கலரில் இருக்கும்.
நம்ம இப்போ பேசின இந்த நரம்பு தெரிகிறது, டார்ச் அடித்து பார்த்தா தெரிகிறது எல்லாமே ஒயிட்டாக இருக்கிற நகங்களில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கருப்பாக இருக்கிற நகங்களில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் டார்ச் அடித்தா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஒரு அளவான போர்ஷனை வந்து ட்ரிம்மரை வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு, நீங்கள் அந்த இப்படி ஃப்ரண்ட் போர்ஷனை இப்படி நகத்தை இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அங்கே குருத்தெலும்பு ஒன்று இருக்கும். வெளி போர்ஷன் வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நகத்துக்குள்ளே ஒரு குருத்தெலும்புக்குள்ளே இருக்கிற நரம்பு. அந்த குருத்தெலும்பு வந்துருச்சுனாவே அங்கே உள்ளே வந்து நரம்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. வேணால் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி பாருங்கள் லைட்டாக. சரி, ஒருவேளை உங்களுக்கு கிரைண்டு பண்ணும்போதும் அவங்களுக்கு கூச்சமாக இருக்குது, பிடிக்கலன்னா நம்ம நெயில் ஃபைல் வச்சுருப்போம் இல்லையா, ஃபைல் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்து உங்கள் டாக்ஸோடைய நெயில்ஸை வந்து ஃபர் பேபி நெயில்ஸை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னதுன்னா, அந்த நரம்பு எங்கே எண்ட் ஆகுதோ முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணும், நரம்பை டச் பண்ணாமல். இப்போ நீங்கள் ரொம்ப கேப் விட்டு நீங்கள் நகத்தை கட் பண்ணிட்டீங்க, சரி பக்கத்தில் போக வேணாம், ரொம்ப கேப் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எங்கே கட் பண்ணுறீங்களோ அதுக்கும் அந்த நரம்பு முடிகிற இடத்துக்கும் நிறைய கேப் இருந்ததுன்னா இப்போ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். என்னதுன்னா, அந்த நரம்பு வந்து நீங்கள் விட்ட கேப் வரைக்கும் லாங்காக வளர ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் என்ன ஆகும், சரி அடுத்த தடவை நீங்கள் கட் பண்ண போகும்போது நரம்பு இன்னும் கொஞ்சம் வளர்ந்து லாங்காக இருக்கும். அப்படியே போச்சுன்னா நகம் எங்கே வரைக்கும் வளருதோ அங்கே வரைக்கும் அந்த நரம்பும் உள்ள எண்டு வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராப்ளத்தினால தான் நம்ம நிறைய தடவை நம்ம ஃபர் பேபிஸுக்கு காலில் நகத்தை கட் பண்ண போகும்போது எல்லாம் அவங்களுக்கு வலிக்கும்னு சொல்லுவாங்க. சடனாக இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் நீங்கள் கட் பண்ண போகலான்னு பார்க்கும்போது ஒருவேளை அந்த நரம்பு லாங் வரைக்கும் வளர்ந்துருந்ததுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். பப்ளிக்கு கருப்பு வெள்ளை 2 நகமுமே இருந்தது. கருப்பு நகத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு சிவப்பாக நரம்பு தெரியாது. அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிக்சர் காட்டியிருக்கேன் பாருங்கள். நகத்துக்குள்ளே வந்து ஒரு குருத்தெலும்பு இருக்கும், குருத்தெலும்புக்கு உள்ளே தான் சிவப்பு நரம்பு இருக்கும், அதாவது நரம்பு இருக்கும், கருப்பாக தெரியும். அதுவும் கருப்பு நகத்துக்குள்ளே நீங்கள் ஒன்ஸு ட்ரிம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது ட்ரிம் பண்ண 1 மில்லிமீட்டர் ட்ரிம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நகத்துக்குள்ளே உங்களுக்கு குருத்தெலும்பு தெரிஞ்சிருச்சுனாவே நீங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்னும் ட்ரிம் பண்ணாதீங்க, ப்ளீட் ஆயிரும், ரொம்ப வலிக்கும் உங்களுக்கு. உங்கள் ஃபர் பேபிஸுக்கு இந்த மாதிரி நெயில் ப்ராப்ளம் எல்லாம் வராமல், ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் அவங்கள மார்னிங் ஈவினிங் நல்லா வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க, நல்லா விளையாட வைங்க. மண்ணில் அவங்க விளையாடும் போதும் புல்லுலெல்லாம் விளையாண்டு சுரண்டி விளையாடும் போது நேச்சுரலாகவே அவங்க நெயில்ஸ் நகங்கள் எல்லாமே நல்லா ஃபைல் ஆகி நல்லா சின்னதாக இருக்கும். அது ரொம்ப சேஃப்டியான மெத்தட். அது நமக்கும் உங்களுக்கும் உங்கள் ஃபர் பேபிக்கும் எந்த தொந்தரவுமே வராது பாருங்கள். இப்போது எல்லாம் அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் அதிகமாக வந்ததுனாலையும் அப்புறம் நம்ம அதிகமாக ஃபர் பேபிஸை கூட்டிகிட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுனால தான் மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு. அப்புறம் இந்த நெயில்ஸ் எல்லாம் லாங்காக வளருது. ஸோ அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்களும் வெளியே போனீங்கன்னா நீங்களும் அவங்களும் பப்பிங்களும் நல்லா ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கலாம். நான் ஏதாவது டிப்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர் இது ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்ததுனால நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். எவ்ரி 2 to 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் பப்பிங்களுடைய நெயில்ஸை நகத்தை செக் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.